It's time to brush my teeth. It's time to brush my teeth. இதுதான் எங்களோட ஊர். எங்கள் ஊரில் அருவிகள் நிறைய இருக்குது. நாங்கள் வாரம் ஒரு முறை அங்கே போய் விளையாடுவோம். அங்கே வாத்து, பறவைகள், ஓணான், நரிகள், வானவில் எல்லாம் இருக்கும். எங்கள் வீட்டுக்கு பின்னாடி பார்த்தா அருவிகள் நல்லா தெரியும். எங்கள் வீட்டுக்கு வரீங்களா? நான் எல்லாத்தையும் சுற்றி காட்டுறேன். இதுதான் எங்கள் வீடு. எங்கள் வீடு அழகாக தண்ணிக்கு பக்கத்தில் இருக்கும். நான் தான் ரவீனா ஸ்ரீ. நான் தான் இந்த கதையோட ஹீரோயின். இது என் தங்கச்சி, ரொம்ப சுட்டி. என் தங்கச்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது என் தம்பி ரவீந்திரவேல். வாளுன்னா வாள், பயங்கர வாள். நாங்கள் 3 பேரும் ஒரு நாள் நல்லா விளாண்டுட்டு தூங்கிட்டு இருந்தோம். ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. எங்கள் அம்மா 3 பேரும் எழுந்துறீங்க, பட்டுக்குட்டிங்களா, அம்மா சாமி பாட்டு போட்டு விட்றேன், எழுந்துருங்க, ப்ரஷ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் என் தங்கச்சியும் ஜாலியாக விளாண்டுக்கிட்டே ப்ரஷ் பண்ணலான்னு ப்ரஷ் போய் எடுத்துகிட்டு வந்தோம். ஆனால் தம்பியை காணோம். பார்த்தா அவன் ஆப்பிள் சாப்பிட்டுட்டு இருக்கான். ஆப்பிள், ஜூஸு, ஃப்ரூட்ஸுன்னு ஃபுல்லாக எடுத்து வைக்கிறான். எப்பொழுதுமே இப்படி தான். ஓ நோ! இப்படியே போனால் என் தம்பியோட பல்லு என்ன ஆகுறது? என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ப்ரஷ் பண்ணணும். ப்ரஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்டா தான் பல்லு ஆரோக்கியமாக இருக்கும். ப்ரஷ் பண்ணாமல் சாப்பிட்டா நைட்டு ஃபுல்லாக வாயில் இருக்கிற கிருமிகள் எல்லாம் சந்தோஷமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணும், வயிற்றுக்குள்ளே போயிடும். பல்ல கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடும் அப்படின்னு என் தம்பிக்கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் அழகான பல்லு குடஞ்சி பல்லு இல்லாமல் ரொம்ப டேமேஜ் ஆகி கடைசியில் பல்லே இல்லாமல் போயிடும். டாக்டரால் ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன பண்ண முடியும்? அப்போ கடவுளே! இதை கேட்ட என் தம்பி ரொம்ப பயந்துட்டான், அழுவுறான். அக்கா அக்கா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குக்கா, நான் இனிமேல் இதை செய்ய மாட்டேன்க்கா. அக்கா என்னை காப்பாற்றுங்கக்கா, என் பல்லு எனக்கு வேணும்க்கா. அக்கா பயப்படாத தம்பி, அக்கா நான் இருக்கேன், சரியா? நான் உனக்கு எப்படி ப்ரஷ் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறேன், ஓகேவா? ப்ரஷ் பண்ணால் நம்ம பல்லெல்லாம் ஹீரோ மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கும். எப்படி பல் வளர்க்கணும்னு நம்ம டாக்டர் சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி டெய்லி நம்ம பல் வளர்க்கணும், ஓகேவா? ப்ரஷ்ஷில் பேஸ்ட்டை ஃபஸ்ட்டு வச்சுட்டு ப்ரஷ்ஷை பல்லுக்கு மேலேயும் கீழேயும் சைடு, லெஃப்ட் சைடு, ரைட் சைடுன்னு நல்லா ப்ரஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் நாக்கை க்ளீன் பண்ணணும். நாக்கில் நைட்டு சாப்பிட்ட சாப்பாடெலாம் தேங்கி அடைச்சிருக்கும். காலையில் எழுந்தோடனே பல்ல வளர்க்கணும். நைட்டு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் 1 hour கழித்து பல்ல வளர்க்கிட்டு தான் படுக்கணும். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 2 தடவை பல்ல வளர்க்கலாம். நம்முடைய பற்கள் நம்மை காப்பாற்றும். ஆனால் நாம் அதை தினமும் சுத்தமாக வைத்தால் மட்டுமே.